வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம். இன்றைக்கி தேதி 29 புதன்கிழமை. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்ததுங்க. அது இதில் பாருங்கள் 46 டிக்கெட் அவைலபிள் இருக்குது. அதாவது இன்றைக்கி கொடுக்க வேண்டிய டிக்கெட்லாம் முடிஞ்சு நாளைக்கு காலையில் கொடுக்குற ஸ்லாட்லேயும் டிக்கெட்டெல்லாம் முடிஞ்சு 46 டிக்கெட் தாங்க அவைலபிள் இருந்தது. 4:20க்கு எடுத்ததுங்க. அது இது 4:30 மணிக்குள்ளார இந்த டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிடும். 2 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறதுனால 4:30 மணிக்குள்ளாமே எல்லா டிக்கெட்டும் முடிஞ்சிருது. இங்கே 3 இடத்துல கொடுக்குறாங்க. சீனிவாசம், விஷ்ணு நிவாசம், பூதேவி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாமே முடிஞ்சிருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதை வழியாக போனால் ஓரளவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் 5000 டிக்கெட் தான் கொடுப்பாங்க. அதுவும் இப்போல்லாம் 1/2 hour இல்லைனா 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சிருது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம திருப்பதியில் பார்த்தீங்கன்னா இப்போ சாமி தரிசனத்துக்கு டிக்கெட்டு வாங்காமல் போகிறவங்களுக்கு 12 மணி நேரத்துலேருந்து 16 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லி டிடிடியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிடிடி அஃபிஷியல் வெப்சைட்டில் போட்டிருக்கு. 12 hours தான் போட்டிருக்காங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஓரளவு கம்மியாக சாமி பார்த்தாங்க. 70,000 பேர் பார்த்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை அன்னைக்கு 84,000 பேர், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 90,000 பேர், மறுபடியும் திங்கட்கிழமை அன்னைக்கு 81,000 பேர் சாமி பார்த்துருக்காங்க. இது செவ்வாய் புதனில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வியாழக்கிழமை வரைக்கும் அப்படி இருக்கும். திரும்ப வெள்ளி சனி ஞாயிறில் மறுபடியும் அதிகமாகுங்க அது. அதனால் டிக்கெட் இல்லாமல் நீங்கள் மேலே போகிறதா இருந்தால் ஒரு 12 hours 16 hours வரைக்கும் இப்போதைக்கு ஆகிட்டுருக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா கீழே எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிக்கிட்டு மேலே போங்க. அப்படி இல்லைன்னா அலிப்பேரி நடப்பாதை, ஸ்ரீவாரிமட்டு நடப்பாதை வழியாக டைப் பண்ணி சாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருப்பதிக்கு நீங்கள் சென்னையிலேருந்து ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ரேணிகுண்டா இறங்கி கூட நேராக திருமலைக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாங்க. சப்தகிரி எக்ஸ்பிரஸில் போனீங்கன்னா காலையில் 9 மணிக்கு ரேணிகுண்டா போயிடும். அதே ட்ரெயின் திருப்பதிக்கு போய் சேரும்போது பார்த்தீங்கன்னா 9:40, 9:45 தான் போய் சேராது. ரொம்ப லேட்டாக தான் போகும் அது. ரேணிகுண்டாவில் வெயிட் பண்ணுவாங்க. திரும்ப ட்ரெயின் அங்கேருந்து கிளம்பி போகிறதுக்கும் லேட் ஆகும். திருப்பதி உள்ளே போகும்போதும் நிப்பாடி தான் போவாங்க. ஆனால் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் திருமலைக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரேணிகுண்டாவில் இறங்கிட்டு வெளியில் வந்தீங்கன்னு வச்சுங்க, மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது, பின்பக்க என்ட்ரன்ஸ் இருக்குது. எந்த வழியில் வந்தீங்கனாலும் நடுப்புற ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் கவுண்டர் இருக்குது. அதில் நீங்கள் ஏறினீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் திருமலைக்கு போயிடலாம். அது ஏசி பஸ்ஸில் போனீங்கன்னா கீழே திருப்பதியில் நிற்கவே மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாகவே அலிப்பேரிக்கு போயிட்டு அங்கே டிக்கெட் செக் பண்ணிவிட்டு நேரம் திருமலைக்கு விட்டுருவாங்க. நீங்கள் ஒரு 10:15, 10:30க்கெல்லாமே நீங்கள் மேலே போய் சேர்ந்துடலாம். அதே நீங்கள் திருப்பதிக்கு ட்ரெயினில் போய் இறங்கி அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி மேலே போனீங்கன்னா 11:30 குறைஞ்சி போக முடியாதுங்க. ஒரு 1 hour பிஃபோராக நீங்கள் இதே ட்ரெயினில் போனால் கூட திருமலை ரீச் ஆக முடியும். சீக்கிரமாக போய் சேரணும் திருமலைக்கு அப்படிங்கிற நினைக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. டேரெக்டாக நீங்கள் ரேணிகுண்டாலேருந்து நான் ஏசி பஸ் இருக்குது, ஏசி பஸ் இருக்குது. அதிலே நீங்கள் திருமலைக்கு ஸ்ட்ரைட்டாக போகலாங்க. மறுபடியும் இந்த 2 hour அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.